Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now unga Sindhilnathan. In the video la nama uptake and transport of mineral nutrients appo phloem la translocation eppadi nadakudhu abingiradhu transport in plants chapter la padikka porom. Thannambikkai batch la last part video for transport in plants chapter. Okay. Plants obtain their carbon and most of their oxygen from CO2. CO2 எங்க இருக்கு? அட்மாஸ்பியர்ல இருக்கு. So from atmosphere. So ஒரு பிளான்ட்டோட பாடியில அதிகபட்சம் இருக்கிற காம்பவுண்ட்ஸ்ல கார்பன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் இதெல்லாம் சொல்வோம். இதுல கார்பனும் மோஸ்ட் ஆஃப் த ஆக்சிஜனும் அட்மாஸ்பியர்ல இருந்து CO2 ல இருந்து எடுத்துக்கறாங்க. However, their remaining nutritional requirements are obtained from water and minerals in the soil. So carbon and most of the oxygen atmosphere ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வழியா plants எடுத்துக்குது. Other mineral nutrients எல்லாத்தையும் soil ல இருந்து வாட்டரோட சேர்த்து அப்சார்ப் பண்ணி plants எடுத்துக்கறாங்க. ஓகே, அதான் இந்த இதுல uptake and transport of mineral nutrients எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, இப்போ uptake of mineral ions அப்படினு பாக்கும்போது ionsனா என்ன? charged particles அப்படினு சொல்வீங்க, கெமிஸ்ட்ரியில படிப்பீங்க இல்லையா, அதுதான். So unlike water மாதிரி இல்லாம all minerals cannot be passively absorbed by the roots. Passive na enna? Without energy, without ATP. ATP illama நமக்கு வந்து அப்சார்ப்ஷன் நடந்ததுன்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படிமோ. ஆனா பாசிவ் டிரான்ஸ்போர்ட்ல நமக்கு மினரல் அயான்ஸ் அப்சார்ப் பண்ண முடியாது அப்படிங்கறாங்க. Two factors account for this. One, ஏன் எனர்ஜி இல்லாம மினரல்ஸ் அப்சார்ப் பண்ண முடியாது ரூட்ல? First reason, minerals are present in the soil as charged particles, ions அப்படிங்கிறோம், which cannot move across the cell membrane. So charged particle னா ஈஸியா செல் மெம்பரேன்னா பிளாஸ்மா மெம்பரேன் செல்லுக்குள்ள கிராஸ் பண்ணி உள்ள போக முடியாது. ரெண்டாவது, the concentration of minerals in the soil is usually lower than the concentration of minerals in the root. So பிளான்ட்டுக்குள்ள ரூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மினரல் அயான் கான்சென்ட்ரேஷனை விட சாயில்ல குறைவா இருக்கு. குறைவா இருக்கிற இடத்துல இருந்து திருப்பியும் பம்ப் பண்ணி உள்ள இழுக்கணும் மினரல் அயான்ஸ், அப்பதான் செடி எல்லாம் வளரும். அப்போ அதுக்கு பாசிவ் டிரான்ஸ்போர்ட் வேலைக்கு ஆகாது. கம்மியா இருக்கிறதுல இருந்து அதிகமா இருக்க இடத்துக்கு ஒரு பொருளை இழுத்துக்கிட்டு வரணும்னா எனர்ஜி தேவை. அதனால இங்க பாசிவ் டிரான்ஸ்போர்ட் வேலைக்கு ஆகாது. Therefore, most minerals must enter the root by active absorption. Active absorption na ATP utilize பண்ணி, active அப்படினாலே எனர்ஜி அங்க யூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். So ATP யூஸ் பண்ணி தான் absorption நடக்கணும் most of the minerals absorb பண்றதுக்கு into cytoplasm of the epidermal cells of the root. Okay, this epidermal na outermost layer na artham. This needs energy in the form of ATP. The active uptake of ions is partly responsible for the water potential gradient in the roots. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. வாட்டர் பொட்டன்ஷியல்னா வாட்டர் எங்க ஜாஸ்தியா இருக்கும்? வாட்டர் மாலிகூல்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துல வாட்டர் பொட்டன்ஷியல் ஜாஸ்தியா இருக்கும். வாட்டர் பொட்டன்ஷியல் எங்க கம்மியா இருக்கும்? வாட்டர் மாலிகூல்ஸ் கம்மியா இருக்க இடத்துல. இப்போ ரூட்ல என்ன சொன்னோம்? அயான்ஸ் உள்ள போய்கிட்டே இருக்காங்க. சாயில்ல இருக்கிறத விட ரூட்ஸ்குள்ள அயானோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வாட்டர் என்ன பண்ணும்? ரூட்டுக்கு தான் போகும். ஏன் ரூட்டுக்கு போகுது? அந்த சாயில்ல இருக்கக்கூடிய அயான் கான்சென்ட்ரேஷனையும் மினரல் அயான் கான்சென்ட்ரேஷனையும் ரூட்டுக்குள்ள இருக்க மினரல் அயான் கான்சென்ட்ரேஷனையும் ஈக்குவல் பண்றதுக்கு செல் மெம்பரேன் வழியா வாட்டரும் பின்னாடியே போயிடும், மினரல் சால்ட்ஸ்க்கு பின்னாடியே. Okay, so அப்ப water potential gradient form ஆகுது ரூட்ஸ்ல, and therefore for the uptake of water by the osmosis. So osmosis மூலமா water enter ஆகுது, active transport மூலமா mineral ions உள்ள போகுது. mineral ions உள்ள போறதுனால தான் osmosis மூலமா வாட்டரும் உள்ள போகுது. osmosisக்கு ATP தேவை இல்ல. செல் மெம்பரேன் வழியா வாட்டர் அதிகமா இருக்க இடத்துல இருந்து வாட்டர் குறைவா இருக்க இடத்துக்கு உள்ள போய்க்கிட்டே இருக்கும் ரூட்டுக்குள்ள. Some ions also move into the epidermal cells passively. இங்க நல்லா கவனிச்சுக்கங்க. most of the minerals active transport வழியா போகுது. சில மினரல் அயான்ஸ் தான் passive without ATP மூவ் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ions are absorbed from the soil by both passive, ஏன்னா சில அயான்ஸ் வந்து பாசிவ்ல போகும், and active transport. ரெண்டுமே அயான் டிரான்ஸ்போர்ட், அயான் அப்சார்ப்ஷன், மினரல் அயான் அப்சார்ப்ஷனுக்கு பாசிவ் as well as active transport ஹெல்ப் பண்ணுது. Specific proteins in the membranes of the root hair cells actively pump ions from the soil into the cytoplasm of the epidermal cells. ஏற்கனவே சொன்னதுதான் சொல்றாங்க. So ரூட் இப்படி இருக்குன்னா மெச்சுரேஷன் ஜோன்ல ரூட் ஹேர் இருக்குன்னா இந்த ரூட் ஹேர் வழியா தான் அப்சார்ப்ஷன் நடக்க போகுது. So இது ஆக்டிவா mineral ions absorb பண்ணுது. Like all cells, the endodermal cells have many transport proteins embedded in their plasma
membrane. They let some solutes cross the membrane but not others. So சில solute தான் அந்த membrane protein வந்து allow பண்ணும், selectively permeable, மற்றதெல்லாம் allow பண்ணாது. Transport proteins of endodermal cells are control points. இந்த இடத்துல neat question, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, neat question இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. control points யாரு? endodermal cells. ஏன்னா நிறைய மினரல் அயான்ஸ் எபிடெர்மல் செல்ஸ் வழியா கார்டெக்ஸ் வழியா பாஸ் பண்ணி வரும். ரூட்ல இருக்க எண்டோடெர்மல் செல்ஸ் தான் கண்ட்ரோல் பாயிண்ட், மறக்காதீங்க. where a plant adjusts the quantity and types of solutes that reach the xylem. so xylத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு மினரல் சால்ட்ஸ் போகணும், அதே மாதிரி அங்க வந்து எந்த அளவுக்கு சொல்யூட் போகணும், என்ன டைப் ஆஃப் சொல்யூட் போகணும்ங்கறத டிசைட் பண்ற கண்ட்ரோல் பாயிண்ட் எண்டோடெர்மிஸ்ல தான் இருக்கு. note that the root endodermis, because of the layer of suberin, has the ability to actively transport ions in one direction. so நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம், இதுல வந்து மினரல் டிரான்ஸ்போர்ட் பார்க்கும்போது வாட்டர் டிரான்ஸ்போர்ட்ல என்ன பார்த்திருந்தோம், இந்த ரூட்ல வந்து அப்சார்ப்ஷன் நடக்கையில நமக்கு வந்து எண்டோடெர்மிஸ்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற ஒரு லேயர் இருக்கும். அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் வந்து வாட்டரை வந்து அங்க அலோ பண்ணாது, உள்ள போன வேற எதையுமே வெளியே வர விடாம தடுக்கிறதுக்கு அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அந்த பிக்சர் வந்து நான் இந்த ஸ்லைட்ஸ்ல வைக்கல, அதனால நம்ம அடுத்து போயிடலாம். இதுலயே வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ எண்டோடெர்மல் செல்ஸ் இப்படி இருக்குன்னா அந்த எண்டோடெர்மல் செல்ஸ்ல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரி இருக்கும். உள்ள போன யாரையும் வெளியே வர விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் என்னனால ஆனது? சூப்பரினால ஆனது. அது கேட்பாங்க, பாத்துக்கோங்க. ஸோ ஒன் வே தான், ஒரு டைரக்ஷன் தான். இங்க சைலம் இருக்கும். ஸோ சைலத்து வழியா upward movement தான் நடந்தாகணும். ஓகேங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் மினரல் அயான்ஸ். இப்போ மினரல் அயான்ஸ் அப்சார்ப்ஷன் தான் நடந்திருக்கு. சாயில்ல இருந்து ரூட் ஹேர் வழியா ஆக்டிவா அப்சார்ப்ஷன் ஆகி வருது. சம் மினரல் அயான்ஸ் வந்து பாசிவாவும் அப்சார்ப் ஆகி வரும். எண்டோடெர்மிஸ் தான் செக் பாயிண்ட் ரூட்ல. எண்டோடெர்மிஸ் வந்து ஒன் வே டைரக்ஷனை ப்ரொவைட் பண்ணுது. ஏன்னா அதுல காஸ்பேரியன் ஸ்ட்ரிப் சூப்பரினால ஆன காஸ்பேரியன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கிறதுனால. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, நீட் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லோகேஷன்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். மறந்துடாதீங்க, எங்க டிரான்ஸ்லோகேஷன் வந்தாலும் அதுக்கு மீனிங் லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட். லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். So இங்க வந்து பாத்தீங்கன்னா after the ions have reached the xylem through active or passive uptake, most of the mineral ions active transport, some mineral ions the passive transport, or a combination of two, both active and passive transport வழியா ions உள்ள வந்துருச்சு அப்சார்ப் ஆகி. their further transport up the stem to all parts of the plant is through the transpiration stream. transpiration pull அப்படின்னு லாஸ்ட் பார்ட் வீடியோ பார்ட் 4ல பார்த்திருப்போம். so transpiration stream வந்து along the water mineral saltsum அப்படியே மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கும். the chief sinks for the mineral elements are the growing regions of the plant. இந்த இடத்துல எங்கெல்லாம் சிங்க் அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் தேவை இருக்குதுன்னு அர்த்தம். மினரல் அயான்ஸோட தேவை எங்க இருக்கு? growing partsக்கு தானே மினரல் அயான்ஸ்லாம் வேணும். கால்சியம், சல்ஃபர், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இதெல்லாம் growing செல்லுக்கு, growing leavesக்கு தானே வேணும். அதான். so such as epicalனா டிப் and lateralனா சைடுல இருக்க மெரிஸ்டம்ஸ். ஏன் மெரிஸ்டம்ஸ்னாலே கண்டினியூஸா செல் டிவைட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். so newly forming cellsக்கு இந்த மினரல் அயான்ஸ் சப்ளை தேவை. young leaves, வளர்ந்துகிட்டு வர young leaves, developing flowers, developing fruits, developing seedsனா germinating seeds, இவங்களுக்குலாம் மினரல் அயான்ஸோட சப்ளை அதிகமா தேவைப்படுது. and the storage organ, இந்த உருளைக்கிழங்கு, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஆர்கன் தான். unloading of minerals ion occurs at the fine veins endings through diffusion and active uptake by these cells. இப்போ நல்லா கவனிங்க, xylem-னு வெச்சுக்கங்க. இது xylem tube. இது வழியா வாட்டரோட சேர்ந்து மினரல் அயான்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இந்த லீவ்ஸ்ல வெயின்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஃபைன் வெயின்ஸ்னா குட்டி குட்டியா இருக்க வெயின்ஸ்னு அர்த்தம். இந்த வெயின்ஸ்ல இருந்து லீவ்ல இருக்க செல்ஸுக்கு அன்லோடிங், அதாவது xylem-ல இருந்து மெட்டீரியல்ஸ் மினரல் அயான்ஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வழியா எந்தெந்த செல்லுக்கெல்லாம் மினரல் அயான்ஸ் தேவையோ அந்த செல்ஸுக்கெல்லாம் டெலிவர் ஆகுதுன்னு சொல்றாங்க. இங்கேயும் பார்த்துக்குங்க, அன்லோடிங் இஸ் a active uptake as well as diffusion. ரெண்டுமே diffusion without ATP, active uptake with ATP. so ரெண்டுமே நடக்குது. then mineral ions are frequently remobilized. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. mobilized அப்படின்னா மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம்.
ரீமொபிலைஸ்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஆல்ரெடி சாயில்ல இருந்து ஒரு லீஃப்ல போய் வச்சிருக்காங்க, அந்த லீஃப்ல இருந்து திருப்பி இன்னொரு லீஃபுக்கு போனா அதுக்கு பேரு ரீமொபிலைஸ்ட் அப்படிம்போம். திருப்பியும் மூவ் பண்ணுதுன்னு அர்த்தம். பார்ஷியலி ஃப்ரம் remobilized particularly from older senescing part. senescing அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏஜிங் அர்த்தம். வயசாகிக்கிட்டு இருக்கு, ஏஜிங் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? older dying leaves, வயசாகி போய் செத்துக்கிட்டு இருக்க அப்படியே எல்லோ கலர்ல லீஃப் மாறிக்கிட்டு இருக்கும். leaves export much of their mineral contents to younger leaves. பாருங்க, லீவ்ஸ் மாதிரி இருக்கணும். லீஃப் மெச்சூர் ஆகுது, ஒரு பிளான்ட் இப்படி இருக்கு, மெச்சூர் ஆகிற லீவ் வந்து டையிங், இறந்து போய்கிட்டு இருக்குன்னா இந்த லீஃப்ல கூடிய மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸை இங்க நியூவா ஃபார்ம் ஆகிற லீவ்ஸ்க்கு இது ரிட்டர்ன் அனுப்பி விட்டுரும். அதான் ரீமொபிலைஸ்ட் அப்படின்னு இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரீமொபிலைசேஷன் நடந்தது, திருப்பியும் அனுப்பி விட்டுருது. Similarly, before leaf fall, leaf வந்து கீழே பிளான்ட்ல இருந்து விழுந்துச்சுன்னா அது செத்து போச்சுன்னு அர்த்தம். In deciduous plantனா இலையுதிர் காடுகள், இலையுதிர் தாவரம் அப்படின்னு அர்த்தம். அந்த பிளான்ட்ல ஒரு லைஃப் சைக்கிள்ல லீஃப் எல்லாம் கீழே கொட்டி விட்டுரும். அதான். ஸோ லீஃப் கீழே விழுவதுக்கு முன்னாடி மினரல்ஸ் ஆர் ரிமூவ்டு டு அதர் பார்ட்ஸ். எலிமெண்ட்ஸ் மோஸ்ட் ரெடிலி மொபிலைஸ்ட் ஆர் பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். இந்த இடத்துல நிறைய குழந்தைங்க கேட்பாங்க, சார் சில இடத்துல சல்ஃபர் வந்து நான் ரீமொபிலைஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு. இந்த இடத்துல NCERT லைன் தான் ரெடிலி மொபிலைஸ்ட் அப்படின்னா பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம் மறந்துடாதீங்க. ஓகேங்களா? தென் NCERT கொடுத்துருக்காங்க some elements that are structural components like calcium are not remobilized. இந்த கால்சியம் வந்து ரீமொபிலைஸ் ஆகாது. ஏன்னா இந்த லீஃப்ல செல் வால்ல மிடில் லேமெல்லா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். மிடில் லேமெல்லா அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும். இந்த மிடில் லேமெல்லா எதனால ஆனது சார்? ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் நடுவில் இருக்கிறது, காமனா இருக்கிறது. இது கால்சியம் பெக்டேட்னால ஆனது. கால்சியம் பெக்டேட்னால ஆனது. ஸோ இந்த செல் வால்ல இருக்கக்கூடிய கெமிக்கல் மினரல் அயான்ஸ் திருப்பி ரீமொபிலைஸ் ஆகாது, அது அப்படியே லாஸ் ஆகிடும். இதுவும் நீட்ல கொஸ்டின் கேட்பாங்க. ரெடிலி ரீமொபிலைசபிள் யாரு? பாஸ்பரஸ், சல்ஃபர், நைட்ரஜன், பொட்டாசியம். நான் ரீமொபிலைசபிள் யாரு? கால்சியம் மட்டும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் an analysis of the xylem exudates. xylem இருந்து லிக்விடை எடுத்து அதை வந்து அனலைஸ் பண்றோம். shows that though some of the nitrogen travels as inorganic ions, much of it is carried in the organic forms. அப்படின்னா என்ன? அமினோ ஆசிட்ல நைட்ரஜன் இருக்கு, அன்ரிலேட்டட் காம்பவுண்ட்ஸ், அமோனியா அந்த மாதிரிலாம். Then similarly, small amounts of phosphorus and sulfur are carried as organic compounds. ரொம்ப குறைவான அளவு பாஸ்பரஸும் சல்ஃபரும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல அந்த ஃபார்ம்ல போகுது. சல்ஃபர்லாம் புரோட்டீன்ல இருக்கும், பாஸ்பரஸ்லாம் DNA நியூக்ளிக் ஆசிட்ல இருக்கும். ஓகே. In addition, small amount of exchange of materials does takes place between xylem and phloem. So xylem-த்துக்கும் phloem-த்துக்கும் இடையில xylem conducts water and mineral salts, phloem conducts food. இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலேயே exchange of materials நடக்குது. Hence, it is not that we can clearly make distinction தெளிவா பிரிக்கிறது and say categorically that xylem transports only inorganic nutrients while phloem transports only organic materials னு சொல்ல முடியாது. as was traditionally believed. அந்த காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க xylem water and mineral salts கண்டக்ட் பண்ணுது, mineral salts னா inorganic ions, phloem conducts organic food material னு மட்டும் சொல்ல முடியாது. ரெண்டு பேருக்கு இடையில எக்ஸ்சேஞ்ச் நடக்கிறதுனால that cannot be concluded அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் சொல்ல முடியாது முன்னாடி சொல்லிட்டு இருந்த மாதிரின்னு. இப்போ phloem transport, flow from source to sink. இங்க source அப்படிங்கிறது all green parts of the plant, especially leaves. ஓகேங்களா? green plant parts. sink அப்படிங்கிறது நீட் எங்க இருக்கு, ஃபுட்டோட நீட் எங்க இருக்கு, இல்ல ஸ்டோரேஜ் ரீஜன் அங்கெல்லாம் சிங்க்னு சொல்லலாம். நீட்னா என்ன? க்ரோயிங் பார்ட், வளர்ற இடத்துக்கு தானே ஃபுட் தேவை, அந்த மாதிரி. இல்லை ஸ்டோரேஜ் ரீஜனுக்கு ஃபுட் அனுப்பி வைக்கணும். சரி, ஃபுட் primarily sucrose is transported by vascular tissue phloem from source to sink. sourceனா தயாரிக்கிற இடம், sinkனா தேவைப்படுற இடம். இந்த இடத்துல நல்லா ஒரு தாரக மந்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுட்டுன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். பிளான்ஸ்ல ஃபுட்டு எப்படின்னா ஒரு இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இட் இஸ் சிந்தசைஸ்டு, எழுதி வச்சுக்கோங்க. சிந்தசைஸ்டுனா ப்ரொடியூஸ் ஆகுன்னு அர்த்தம். சிந்தசைஸ்ட் ஆஸ் குளுக்கோஸ்,
synthesized as glucose. Then transported as sucrose. Transported நடக்கும் ஃப்ளோயத்துல sucrose. Then stored as starch. இது எப்பவும் மறக்க கூடாது. ஃபுட்டை வந்து பிளான்ட்ஸ் குளுக்கோஸா சிந்தசிஸ் பண்ணி ஃப்ளோயத்தில் சுக்ரோஸா கன்வெர்ட் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணும் அண்ட் ஸ்டோரேஜ் ரீஜன்ல ஸ்டார்ச்சா போய் ஸ்டோர் பண்ணி வைக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, usually the source is understood to be that parts of the plant which synthesizes the food, mostly leaves. இலைகள் தான் ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணும் mostly, that is the leaf, and sink the part that needs or stores the food material. அதுக்கு தேவை இருக்கு வளர்ச்சி நடக்கிற இடத்துல, இல்லைன்னா உணவை வந்து ஃபியூச்சர் யூஸ்க்காக ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் சிங்க் அப்படிங்கிறோம். சரி, but the source and sink may be reversed depending on the season or the plant's need. For example, winter seasonல sunlight சரியா இருக்காது, சம்மர் சீசன்ல எக்கச்சக்கமான சன்லைட் இருக்கும். சம்மர் சீசன்ல சோர்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா லீவ்ஸ், சிங்க் யாரா இருப்பாங்க அப்படின்னா ரூட். அதே வின்டர் சீசன்ல போட்டோசிந்தசிஸே நடக்காது, லீஃபே உயிரோட இருக்கணும், சர்வைவ் ஆகணும்னா அதுக்கே என்ன பண்ணும், ஃபுட் தேவைப்படும். அப்ப லீஃப் என்ன பண்ணும், போட்டோசிந்தசிஸ்லாம் பண்ணாம சன்லைட் இல்லாதனால ரூட்ல இருந்து வந்து ரூட்டா மாறிட்டாங்க, சிங்க் வந்து லீஃபா மாறிட்டாங்க. ஸோ சீசனுக்கு தகுந்த மாதிரி சோர்ஸ் அண்ட் சிங்க் வந்து மாறும். Okay, sugar stored in roots may be mobilized to become a source of food in the early spring when the buds of trees act as sink. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க, வின்டர் சம்மர் நான் சொல்லல, அதெல்லாம் விட்டுருங்க. NCERT என்ன கொடுத்துருக்காங்க அதை பாருங்க. இங்க பாருங்க, எந்த சீசன்ல ரூட் வந்து சோர்ஸா மாறுது, ஏர்லி ஸ்ப்ரிங். ஏன், அப்ப வந்து பட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் வந்து க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பட்னா அந்த வளரக்கூடிய இடம், அந்த பட் வந்து லீஃபா வரலாம், ஃப்ளவரா வரலாம், ஒரு பிரான்ச்சா வரலாம். ஸோ அந்த பட்ஸ் ஆஃப் த ட்ரீஸ் வந்து வளர்ச்சிக்கு ஃபுட்டு தேவை. ரூட் இப்போ வந்து சோர்ஸா இருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு பட்ஸ் எல்லாம் வளரப்போது. பட்ஸ் வந்து சிங்கா இருக்கு. தே நீட் எனர்ஜி ஃபார் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த போட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ். லீஃப் பட், அது லீஃப் பட், பட்ல இருந்து லீஃப் வரணும். போட்டோசிந்தட்டிக் அப்பேரட்டஸ் இங்க யாரு, லீஃப் தான். சரி, since the source sink relationship is variable, அப்படியே மாறிக்கும். The direction of movement in the phloem can be upward or downward, that is bidirectional. கீழ இருந்து மேல, ரூட்ல இருந்து லீஃப் பட்டுக்கு போலாம், இல்ல லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க வரலாம், bidirectional. This contrast with the xylem where the movement is always unidirectional, that is upwards. xylem எப்பவும் வாட்டரை மேல நோக்கி தான் கண்டக்ட் பண்ணும், கீழே நோக்கி வரவே வராது. பட் phloem மேல இருந்து கீழே, கீழே இருந்து மேலன்னு bidirectional இருக்கும். நீட் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, hence unlike one way flow of water in transpiration, food in the phloem sap can transported in any required direction so long as there is a source of the sugar and the sink able to use. ஒன்னு யூஸ் பண்ணலாம், இல்ல ஸ்டோர் பண்ணலாம், இல்லனா ரிமூவ் த சுகர். சுகர் வந்து யூட்டிலைஸ் பண்ணிடுச்சுன்னா சுகர் இல்லாம போயிடும், அவ்வளவுதான். குளுக்கோஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணிச்சுன்னா குளுக்கோஸ் இல்லாம போயிடும், அதான் ரிமூவிங் த சுகர்னு அர்த்தம். ரெஸ்பிரேஷனுக்கு பயன்படுத்துறாங்கன்னு அர்த்தம். phloem sap is mainly water and sucrose. phloem sap, phloயத்தை கட் பண்ணி அதுல இருந்து அந்த ஜூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா சாப்ல இருந்து ஜூஸ் தான், அதுல என்ன இருக்கும், வாட்டர் அண்ட் சுக்ரோஸ் தான் இருக்கும். பட் அதர் சுகர்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ transported or translocated through phloem. இங்க phloem வழியா என்னெல்லாம் போகுது, நீட் क्वेश्चनல கேட்பாங்க. மெயின்லி phloem வழியா வாட்டர் அண்ட் சுக்ரோஸ் போனாலும் கூட அதோட மற்ற சுகர்ஸும் இருக்கும். சுக்ரோஸ் மட்டும் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. குளுக்கோஸ், சம் குளுக்கோஸ் இருக்கலாம், சம் ஃப்ரக்டோஸ் இருக்கலாம், அந்த மாதிரி. ஹார்மோன்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆல்சோ டிரான்ஸ்போர்ட்டட் ஆர் டிரான்ஸ்லோகேட்டட். சார் டிரான்ஸ்போர்ட்டடுக்கும் டிரான்ஸ்லோகேட்டடுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்? டிரான்ஸ்லோகேட்டட்னா லாங் டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்போர்ட், அவ்வளோதான். through phloem நீட்ல கேட்பாங்க, பார்த்துக்குங்க. Then the pressure flow or mass flow hypothesis, இது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். The accepted mechanism used for the translocation of sugars from source to sink, source leaf, sink storage region இங்க வச்சுக்கோம், is called the pressure flow hypothesis or mass flow hypothesis. massனா bulk movement அப்படின்னு அர்த்தம். சரி, as glucose is prepared at the source by photosynthesis, glucose தான் synthesis ஆகும் leavesல.
sourceங்கிறது இங்க leaves. It is converted to sucrose. அது sucrose-ஆ convert ஆயிட்டு அது ஒரு disaccharide. Sucrose is a disaccharide. The sugar is then moved in the form of sucrose into the companion cells and then into living phloem sieve tube cells by active transport. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், தெளிவா பார்க்கணும் நம்ம. ஸோ இது ஒரு ஸ்டெம்மு, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்படி வரைகிறோம். லீஃப்ல குளுக்கோஸ் சிந்தசிஸ் ஆணுச்சு, அது லீஃப்லயே சுக்ரோஸா கன்வெர்ட் ஆயிடுச்சு. கன்வெர்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே ஃப்ளோயம் செல் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஃப்ளோயம்ல சீவ் டியூப்ஸ்ன்னு சொல்லுவோம். சீவ் டியூப்ஸ் ஒன்று மேலே அடுக்கி வச்சிருக்கு. சீவ் டியூப் சைஸ்க்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு பேரன்கைமா செல்ஸ், கம்பேனியன் செல்ஸ், எத்தனை சீவ் டியூப் இருக்கோ அத்தனை கம்பேனியன் செல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த சுக்ரோஸை கம்பேனியன் செல்ஸ் முதல்ல அப்சார்ப் பண்ணும். அண்ட் தென் கம்பேனியன் செல்ஸ்லேருந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா சீவ் டியூப்ஸுக்கு, லிவிங் சீவ் டியூபுக்கு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலியமா டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும் சுக்ரோஸ். ஓகேங்களா? தென் இங்கே வந்து நல்லா பாருங்க. ஸோ சுக்ரோஸ் சோர்ஸ்ங்கிறது லீஃப், கம்பேனியன் செல்ஸ்க்கு போகுது. கம்பேனியன் செல்ஸ்ல இருந்து ஆக்டிவ்லினா ஏடிபியை யூட்டிலைஸ் பண்ணி லிவிங் சீவ் டியூப்ஸுக்கு இந்த சுக்ரோஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படுது. சரி, this process of loading at the source produces a hypertonic condition in the phloem. So sourceல இருந்து, இதான் லீஃப், சோர்ஸ்ல இருந்து சுக்ரோஸ் வந்து கம்பேனியன் செல்ஸ் வழியா சீவ் டியூப்க்கு வருது. ஸோ சீவ் டியூப்ல என்ன ஆகுது? ஹைப்பர்டானிக் சொல்யூஷனா ஃபார்ம் ஆகுது. ஏன் ஹைப்பர்டானிக்? சுக்ரோஸ் தான் சொல்யூட், அது அதிகமா சீவ் டியூப்க்கு வர 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 அங்க கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஹைப்பர்னா அதிகம், டானிக்னா கான்சன்ட்ரேஷன். ஸோ ஹையஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கண்டிஷன் ஃப்ளோயத்தில் ஃபார்ம் ஆகுது. வாட்டர் இன் த அட்ஜசன்ட் சைலம். இப்போ சைலம் கூடவே இருக்கும். எப்பவுமே வாஸ்குலார் பண்டில் அப்படின்னு தான் சொல்றோம். வாஸ்குலார் பண்டில்னா சைலமும் ஃப்ளோயமும் ஜோடி போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இங்க பக்கத்திலேயே சைலம் வெசல்ஸ் எல்லாம் இருக்கும், சைலம் ட்ரக்கீட்ஸ்லாம் இருக்கும், ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ் இருக்கும். ஸோ இந்த ட்ரக்கீட்ஸ் வெசல்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இங்கே கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குப்பா, இங்கேருந்து வாட்டரை அனுப்பி அந்த கான்சன்ட்ரேஷனை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சைலத்துலேருந்து வாட்டரை ஃப்ளோயத்துக்கு அனுப்பி வைக்கும். ஸோ இதுதான் சொல்கிறாங்க there is an exchange of materials between xylem and phloem அப்படின்னு சொல்லி. ஸோ xylemல இருந்து வாட்டர் அட்ஜசன்ட் ஃப்ளோயத்துக்கு ஆஸ்மாசிஸ் மூலமா மூவ் பண்ணுது. the osmotic pressure builds up phloem sap will move to areas of lower pressure. so இங்க higher pressure வரும், higher pressure create ஆகுது. so higher pressure இங்க create ஆகுறதுனால இந்த செல்லுல lower pressure இருக்கும். அதனால இங்க இருந்து இங்க இந்த டைரக்ஷன்ல, அப்புறம் இங்க இருந்து இங்க உள்ளதுலயே லோ pressure வந்து சிங்க்ல இருக்கும். சிங்க் வந்து ரூட்னு வச்சுக்கோமே. ஸோ ரூட் வரைக்கும் இந்த சுக்ரோஸ் டிரான்ஸ்போர்ட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஓகே, அட் சிங்க் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் மஸ்ட் பி ரெடியூஸ்ட். ஸோ சிங்க்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து குறைச்சாகணும். இல்லைன்னா சிங்கை விட்டு ஸ்டோர் பண்ற இடத்துல இருந்து சுக்ரோஸ் என்ன எஸ்கேப் ஆகி வேற எங்கேயாவது போயிடும். Again, active transport is necessary to move the sucrose out of the phloem sap and into the cells which will use sugar converting into energy or which will store starch or cellulose. So ஒன்று சுக்ரோஸ் வந்து திருப்பியும் குளுக்கோஸா மாறி அதை எனர்ஜிக்காக பயன்படுத்துகிற இடத்துக்கு அது டிரான்ஸ்போர்ட் ஆகி போகணும். இல்லைன்னா அதை ஸ்டார்ச் ஃபார்ம்ல ஸ்டோர் பண்ற இடத்துக்கோ அல்லது செல்லுலோஸா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி வைக்கிறதுக்கோ எந்த இடத்துக்கு தேவை, இடத்துக்கு தகுந்த மாதிரி அது போய் அது கன்வெர்ட் ஆகிக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் தான் நடக்கும். திருப்பி ஃப்ளோயத்துல இருந்து சிங்க்குக்கு போறது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், மறக்காதீங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். ஏடிபி யூஸ் ஆகுது. As sugars are removed, the osmotic pressure decreases and water move out of the phloem. So இங்க இருந்து சுகர் ஃபுல்லா சிங்க்குக்கு வந்துருச்சு. ஸோ இங்க இருந்து ஃப்ளோயத்துல இருந்து வாட்டர் திருப்பியும் சைலத்துக்கே போயிடும். ஆஸ்மாட்டிக் பிரஷர் திருப்பியும் ஃப்ளோயத்துல குறைஞ்சிரும். To summarize, the movement of sugars in the phloem begins at the source, leafல, where sugars are loaded actively transport, அதாவது எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் சுக்ரோஸ் லீஃப்ல இருந்து சீவ் டியூப்க்கு வந்துச்சு into சீவ் டியூப். Loading of the phloem sets up a water potential gradient. So இங்க சுக்ரோஸ் வந்ததும் சைலத்துல இருந்து வாட்டர் phloem sieve tube வரும். அப்ப அவங்க ஒரு ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் பிரஷர்லாம் கிரியேட் ஆகுது. ஸோ அதனால இங்க இருந்து கம்மி பிரஷர் இருக்கிற இடத்துக்கு ஃபுட் அந்த சுக்ரோஸ் சொல்யூஷன் மூவ் ஆகி வந்து சிங்க்குக்கு வந்துடுது. ஸோ பொட்டன்ஷியல் கிரேடியன்ட் வந்து தட் ஃபெசிலிட்டேட்ஸ் த மாஸ் மூவ்மெண்ட் ஆஃப் த சுக்ரோஸ்
in the phloem. So phloemல எக்கச்சக்கமா சுக்ரோஸ் மூவ் ஆகி வந்து சிங்க்ல வந்து ஸ்டோர் ஆயிடுது. ஸ்டோர் ஆகும்போது ஸ்டார்ச்சா ஸ்டோர் ஆனதா திருப்பி அது வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருந்தா தான் அது வாட்டர்ல கரையாது, திருப்பியும் டிரான்ஸ்போர்ட் ஆகி போகாதுங்கிறதுனால சிங்க்ல எங்க ஸ்டோரேஜ் ரீஜனோ அங்க அந்த சுக்ரோஸ் திருப்பி ஸ்டார்ச்சா கன்வெர்ட் பண்ணப்பட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கப்படும். அப்பதான் அது ரியாக்டிவா இருக்காது. Phloem tissue is composed of sieve tube cells which form long columns with holes in their end walls called sieve plates. இப்போ என்ன சொல்றாங்க, இங்க பாருங்க, இங்க வந்து sieve tubes வரைஞ்சிருக்காங்க ஒவ்வொன்னா. இங்க பாருங்க, இங்க வரையும் போது இப்படி விட்டு விட்டு வரைஞ்சிருக்காங்க. இந்த ஹோல்ஸ் வந்து பார்க்கிறதுக்கு சல்லடை மாதிரி இருக்கும், சலிக்கிற சல்லடை மாதிரி இருக்கிறதுனால அதை சீவ்னு தான் சொல்லுவோம். sieve plate மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ sieve plates. ஸோ sieve tubesல sieve plates இருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு, இந்த டியூபுக்கு பேரு sieve tube அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகேங்களா? இங்க என்ன சார் கட் பண்ண மாதிரி இருக்குன்னா, இது லாங் டிஸ்டன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. எக்கச்சக்கமான தூரம் இருக்கு, அதை கட் பண்ணி எக்கச்சக்கமான டிஸ்டன்ஸ் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அவ்வளோ பெரிய ட்ரீயை இத்தனோண்டு A4 சைஸ்ல இருக்கக்கூடிய புக்ல வரைய முடியாது இல்லையா? அதான். Cytoplasmic strands pass through the holes in the sieve plates, so forming continuous filaments. See பாருங்க, இங்க ஒவ்வொரு sieve tubeக்குள்ளேயும் cytoplasmic ஸ்ட்ரீமிங் இருக்கும், சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்ட்ராண்ட்ஸ் கனெக்டடா இருக்கும். ஸோ அந்த கனெக்டடா இருக்க ஸ்ட்ராண்ட்ஸ் வழியா தான் ஃபுட் மாலிகூல்ஸ் ஒரு sieve tube இருந்து இன்னொரு sieve tubesக்கு போகுது. அந்த சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் எது வழியா ஒரு செல்லையும் இன்னொரு செல்லையும் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த sieve pores ஆர் sieve plateல இருக்க வாட்டர் வழியா தான், ஹோல்ஸ் இந்த sieve plates வழியா தான் அந்த கண்டினியூஸ் ஃபிலமெண்ட்ஸா இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ராண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுது. As hydrostatic pressure in the sieve tube of the phloem increases, pressure flow begins and sap moves through the phloem. So அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். இங்க தான் ப்ரொடியூஸ் ஆக அப்படியே ஃப்ளோயத்துல sap மூவ் ஆகி எங்க ஸ்டோர் பண்ணணுமோ அங்க வந்து ஸ்டோர் பண்ணிடுது. Then meanwhile at the sink na storage region, incoming sugars are actively transported out of phloem. So phloemல இருந்து sink root cells க்கு எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஃப்ளோயத்தை விட்டு வெளியே எடுத்துணும். as complex carbohydrate னா polysaccharide starch. அப்பதான் திருப்பி அதை யூட்டிலைஸ் பண்ணாம பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் for future use. The loss of solute produces a high water potential in the phloem and water passes out, returning eventually to the xylem. இப்போ என்ன சொல்றாங்க, solute மட்டும் தான் வெளியே போனுச்சு. இதுல இருந்து பக்கத்திலேயே இந்த மாதிரி xylem இருக்கும். xylem பக்கத்திலேயே இருக்கும். இந்த பக்கத்திலேயே இருக்க xylத்துக்கு வாட்டரை திருப்பி அனுப்பி விட்டுடும். வாட்டரை திருப்பி ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. ஏன் ரிட்டர்ன் அனுப்புறாங்க? இதுல இருக்க சொல்யூட் சுக்ரோஸ் பூரா வெளியேறிச்சுன்னா இங்க தண்ணி ஜாஸ்தி ஆயிரும் ஃப்ளோயத்துல. ஸோ திருப்பியும் கொடுத்த தண்ணியை நீயே எடுத்துக்க சாமி அப்படின்னு xylத்துக்கு ஃப்ளோயம் வாட்டரை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. A simple experiment called girdling was, girdling அப்படின்னா என்னத்தம், இடுப்புல சுத்தி பெல்ட் கட்டுறாங்க, கழுத்தை சுத்தி இந்த நெக்லஸ் மாதிரி போடுறாங்க, கம்ப்ளீட் ரிங், அதுதான் girdling அப்படிம்பாங்க. So girdling experiment was used to identify the tissues through which food is transported. எந்த டிஷ்யூ வழியா ஃபுட் டிரான்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த girdling experiment ஹெல்ப் பண்ணுது. On the trunk of a tree, a ring of bark up to a depth of phloem layer can be carefully removed. xylத்தை டிஸ்டர்ப் பண்ணாம, xylem deep inside இருக்கும், xylத்தை டிஸ்டர்ப் பண்ணாம phloem வரைக்கும் bark ஒரு ring ஷேப்ல, கம்ப்ளீட் ring ஷேப்ல கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறீங்க. In the absence of downward movement of the food, the portion of bark above the ring on the stem becomes swollen after few weeks. இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பிக்சர் வச்சிருக்கேன், இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்துக்கிறேன், இதுல ஃப்ளோயம் ரீஜனை கட் பண்ணி தூக்கி போட்டுறோம், நடுவில் xylem மட்டும் இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா எந்த இடத்துல அந்த ரிங் ஷேப்ல பார்க்னா கேம்பியத்துக்கு வெளியில இருக்க எல்லாம் ஃப்ளோயம்லாம் சேர்ந்தது தான் பார்க். அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா ஃப்ளோயம் மேல இருந்து ஃபுட்டை கீழே நோக்கி கண்டக்ட் பண்ணிட்டு வருமா, இங்க ஃப்ளோயம் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு, இதுக்கு மேல ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ற டிஷ்யூ இல்லை, அதனால ஃபுட் எல்லாம் இங்கேயே ஸ்டோர் ஆகி இந்த ரீஜன் பல்ஜ் ஆயிடுது. அதான் இங்க சொல்றாங்க. This simple experiment shows that phloem is the tissue responsible for the translocation of food and that transport takes place in one direction. மேல இருந்து கீழே நோக்கி ஒரு டைரக்ஷன்ல தான் மூவ்மெண்ட் நடக்குது, வேற எந்த டைரக்ஷன்லயும் நடக்கல அப்படிங்கறது தெளிவா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு காமிக்குது. ஓகேங்களா? தேங்க்யூ போட்டாச்சா, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஓகே, so that is towards the roots. This experiment can be performed by you easily. ஏன் இந்த பிக்சரை பார்த்தாலே தெரியுதுல, ஈஸியா பண்ணலாம்.
பட் ஸ்டில் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஃப்ளோயம் வந்து டவுன்வர்ட் மூவ்மெண்ட், அதாவது மேலேருந்து கீழே ஃபுட்டை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது இதில் தெரியுது. ஆனால் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளோயம் டிரான்ஸ்போர்ட் ஒன் டைரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒன் டைரக்ஷனை காமிக்குது. ஆனால் இது ஆன்சரில் வரக்கூடாது. ஃப்ளோயத்தில் டிரான்ஸ்போர்ட் வந்து பை டைரக்ஷனல், டோன்ட் ஃபர்கெட் திஸ், பை டைரக்ஷனல். உங்களுக்கு கிர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட்னு கேட்டால் மட்டும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் ஃப்ளோயத்தில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல் அப்படிங்கிறது பை டைரக்ஷனல். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் அந்த கிர்ட்லிங் எக்ஸ்பெரிமெண்ட். அப்படியே ஒரு வட்டமாக கம்ப்ளீட் ரிங்கை ரிமூவ் பண்ணிட்டாங்க பார்க்கு ஃப்ளோயத்தை. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ் சாப்டர். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் இன் ஹையர் பிளான்ட்ஸ் சாப்டர் ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.